அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவர் விவசாயிகள் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் LKS கார்த்திகேயனோட பேர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகாவிலேருந்து காவேரி தண்ணியை நமக்கு தரமாட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தண்ணிக்காக நம்ம குறைஞ்சது பார்த்தோம்னா 30-40 வருஷமாக போராட்டங்களை பண்ணிகிட்டே இருக்கோம். கிடைச்ச வரைக்கும் கொஞ்சம் தண்ணி கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா திரும்பவும் பழைய குருடி கதுவை தரடி என்று சொல்லிட்டு திரும்பவும் தண்ணி விட மாட்டேன்ட்டு அது ஒரு பிரச்சனையை உருவாக்கின்னு இதே பிரச்சனையை வச்சு அரசியல் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. தண்ணியை வச்சு அரசியல் செய்யக்கூடாது. தண்ணி அனைவருக்கும் சமமானது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மண் இதெல்லாம் இயற்கை சம்மந்தப்பட்டது. அனைவருக்குமே சொந்தம்தான் இது. அதனால் தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ண நெல் இது. இந்த நெல் யாரோட வயிற்றுக்கு போகுன்றது உங்களால் யாராலையாவது சொல்ல முடியுமா? இது மாதிரி தான் தண்ணியும். தண்ணி அனைவருக்குமே பொதுவானது. அந்த தண்ணியை இது என்னுடைய தண்ணி என்று மடக்கி வைக்கிறதோ தடுத்து வைக்கிறதோ மிகவும் தப்பான. வருஷம் வருஷம் இந்த தண்ணிக்காக கெஞ்சி கிடக்கிறதா இருக்குது. இதுக்கு முழுமையாக ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றமும்